அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 23/4/2025. தசமி திதி மாலை 4:43 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அவிட்டம் நட்சத்திரம் நண்பகல் 12:07 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். பிரபலாரிஷ்ட யோகம் நண்பகல் 12:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள். இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வாஸ்துப்படி வீடு கட்டத் தொடங்க, வேலி அமைக்க, மருந்துண்ண, எல்லை தெய்வங்களை வணங்க, கழனி திருத்த, மதில் சுவர் கட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வது, பெற்றுக்கொள்வது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்துப்பீங்க. 10 ரூபா கேட்கலான்னு போனங்க, அவர் 100 ரூபாயாக கொடுத்துட்டாருங்க. எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறாருன்னு சுற்றி முற்றி இருக்கிறவர்கள் எல்லோருமே போற்றி கொண்டாடும் அளவிற்கு வள்ளல் குணத்துடன், வாரி வழங்கும் குணத்துடன் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லை, ராஜதந்திரத்தோடு இன்னைக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. ஒரு காலத்தில் உங்களை மட்டம் தட்டி பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்காத குறையாக வாசலில் வந்து நிற்பாங்க. காரணம், தொடர்ந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரீங்க. கடின உழைப்பால் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. யார் வயிற்றையும் நீங்கள் அடிக்கலை. நீங்கள் தான் வாயை கட்டி வயிற்றை கட்டி தவமாக இருந்து எல்லாத்துக்கும் இருந்து கடினமான உழைப்பால் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கீங்க. உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எடுத்ததை விட, எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களை பார்த்த உடனே உங்களை மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போன பிறகு ரொம்ப தான் அலட்டிக்கிறாரு அப்படின்னு உங்களை பற்றி சொல்லுவாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்றைக்குமே கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கும் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மனை உங்களுடைய ரசனைக்கு, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களுக்கு நம்ம செட்டில் பண்ணிடணும். யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணும், சுமூகமாக கொண்டு போகணும், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணுங்கிற முடிவோடு இன்றைக்கி சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:07 பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனக்கு வலிப்பது போலதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் வந்தாலே போதும்.
துரோகம் செய்யவோ பழிவாங்கவோ எண்ணங்கள் எதுவும் வராது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்களும் அப்படியே அடியோடு உடைஞ்சிருவீங்க. அடுத்தவங்களுக்கு நம்மால் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு எப்பொழுதும் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய தயாள மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் செவ்வாய். அதனால் திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அந்த இடம் ரொம்ப விலை போகுது, ஆனால் பிடிச்சிருக்கு, வாங்கி போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அப்படியே ரேட்டும் ஏறிடும், இருந்தாலும் பட்ஜெட் அதிகமாக போகுதே அப்படின்னு இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், லோனு வாங்கி எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கு நீங்கள் வருவீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு இப்போ தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தின் பொருட்டு நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கும். மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வருங்க. அதே மாதிரி சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கம் குறையும். அது மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள், வருமான வரி, இன்கம் டேக்ஸ்லாம் ஏதாவது பாக்கி நிலுவத்தொகை இருந்தால் தாமதப்படுத்தாமல் செலுத்திடுங்க. பழைய கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் என்னாச்சுன்னு நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:07 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் நண்பகல் 12:07 பிறகு புது முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு பெண்ணுக்கு வெட்கம் இருக்குமானால் அவளுடைய ஆடையில் ஒழுக்கம் இருக்கும். ஒரு ஆணுக்கு ஒழுக்கம் இருக்குமானால் அவனுடைய பார்வையில் கண்ணியம் இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒழுக்கமாக உடுத்துவீங்க. உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்குங்க. உங்கள் பார்வையில் ஒரு கனிவு இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் கடுமையாக பார்க்காமல், அதே மாதிரி வழி தவறி பார்க்காமல் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பேச்சாலும் எழுத்தாலும் மூச்சாலும் பார்வையாலும் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். நண்பர்களும் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை அழகாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அங்கங்கே போய் வேலைக்கு சேர்ந்து வீணாக உழைச்சி கொட்டிட்டு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வெளியில் வர்றதை விட நாமே ஒரு தொழில் தொடங்கலாமேங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் அடிக்கடி செலவு அதிகமாகிட்டே இருக்குது. நானும் சில நேரம் கடுமையாக பேசிடுறேன். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக அப்பப்போ கொஞ்சம் சண்டெல்லாம் வருது. அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் பல நேரங்களில் சிரித்து பேசி எல்லோரையும் சந்தோஷப்படுத்திடுவீங்க. வியாபாரத்தில்
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருந்துருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்வதும் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்வதும் நம்மை காயப்படுத்தும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த மாற்றி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம அருமை பெருமையை அவங்க புரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு எங்கும் எப்பொழுதும் சத்தியத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமமும் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:07 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சகோதர வகையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமாக இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், சின்ன இழப்புகள், வேலையாட்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையிறது, இந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே பேசிக்க வேண்டாம். அது அவங்க பாடு. நீங்கள் அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்லாம் யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களுடைய வேலையும் இன்றைக்கி சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எதையும் எடுத்தறிந்து பேசாமல் அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவர் தைரியமாக தெரிகிறார் என்றால் அவர் பல துன்பங்களை சந்தித்து அவருடைய இதயம் இரும்பாகிவிட்டதென்று அர்த்தம். ஆமாங்க, சிலர்லாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அதாவது எந்த விதமான ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இல்லாமல், பணபலம் இல்லாமல், படைபலம் இல்லாமல், அரசியல் பின்புலம் இல்லாமல் சிலர்லாம் தைரியமாக பேசுவாங்க. அப்போ அது காரணம் என்ன? அவங்க நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய துன்பங்களை சந்தித்து அடிபட்டு மிதிபட்டு வந்ததுனால தைரியசாலிகளாக இன்று வலம் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்த்தவங்க இன்றைக்கி அடங்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் வெற்றியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தோல்வியை கொடுத்துட்டே இருக்குதே. நம்ம தோத்துண்டு வரோமா இல்லை ஜெயிச்சுண்டு வரோமா? பிரச்சனைகள் தீந்துண்டு வருதா அல்லது ஆரம்பமாகி அதிகமாகிக்கிட்டே போகுதா? எதுவுமே சரியாக புரிஞ்சிக்க முடியலேன்னு சில நேரங்களில் குழம்பிக்கொண்டே இருப்பீங்க. இவர் நம்ம பக்கம்தான் இருக்கிறாரா இல்லை எதிரணியோடு சேர்ந்துருக்கிறாரா? நம்மளை பார்க்கும்போதும் நல்லா பேசுகிறாரு, எதிராளியை பார்க்கும்போது நல்லா பேசுகிறாரு. இவர் யாருன்னு தெரியல, எப்படிப்பட்டன்னு புரியலையேன்னு சில நட்புகளை கண்டு நீங்கள் சந்தேகத்துடனேயும் இன்றைக்கு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக
எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருக்குது. நேற்று வந்தவங்கள்லாம் வளவிரிச்சு அள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. புது பங்குதாரர்கள் வருவாங்க. பங்குதாரர்களாக இருந்தாலும் வேலையாட்களாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. என்ன தான் பேர் இருந்தாலும் சிலர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களும் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் எதையாவது தொடங்கி செய்யணும் இல்லை யாரையாவது பார்க்கணுன்னா நண்பகல் 12:07 பிறகு முயற்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீ பெற்றோரிடம் கையேந்தினால் அது புண்ணியம், ஆனால் பெற்றோர் உன்னிடம் கையேந்தினால் அது பாவம். ஆமாங்க, அதனால தாங்க பெற்றவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது. பெற்றவங்க நம்மக்கிட்ட ஓடி வந்து எதையும் கேட்டு நிற்கக்கூடாது. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே பார்த்து நாம் செய்திடணும் அப்படிங்கிற பரந்த மனதோடு எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக நினைத்து பெற்றோரை கண்ணுக்குள் வைத்து காத்து கொண்டிருப்பவர்களெல்லாம், எல்லா வகையிலும் பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. ஏதோ என்ன நான் ரொம்ப எளிமையாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பேர் புகழ் கௌரவம் இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கே தெரிய வருது. ஏதோ என் வேலையை என் கடமைன்னு நினச்சி நான் செய்துட்டு இருந்தேன், ஆனால் நான் என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கேன். அது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்கிறத இவங்கெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு இன்றைக்கி தெரிய வருது. தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு இன்றைய தினத்தில் உயர்வு மனப்பான்மைக்கு நீங்கள் மாறுவீங்க. நாமும் சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தலை தூக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. உங்கள் ராசியை 4 கிரகங்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த 4வித திறமைகளும் இன்றைக்கி வெளிப்படும். முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேறு ஏதாவது நம்ம சாதித்து காட்டணும், அடி வாங்கினதுக்கு நாம் சம்பாரித்து காட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:07 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் காலையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனம் ஒரு அட்சய பாத்திரம். அது வாழ நினைத்தாலும் 1000 வழிகாட்டும். அல்ல வாழ்வதற்கு பதிலாக வேறு ஏதானும் நினைத்தாலும் அதற்கும் அது வழிகாட்டும். ஆமாங்க, அதனால தாங்க மனசில் குப்பை கூலத்தை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. எப்பொழுதுமே மனதை தூய்மைப்படுத்தி வச்சுருப்பீங்க. இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. அதெல்லாம் உள்ளுக்குள்ளார இருந்தால் வெளியில் நம்ம நிம்மதியாக
நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டு வாயார புகழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 6ஆம் இடத்திலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6ஆம் இடத்திலேயே புதன் இருக்கிறதுனால நல்லா பேசின்னு இருந்தார், ஏதோ பார்த்தவொடனே விருட்டுன்னு போயிட்டாரு, என்னன்னு தெரியலையேன்னு சில உறவினர்கள் விலகி போக வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாருங்க, மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முழு நாளும் சிறப்பாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் நாம் துணிந்து விட்டால் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம் தாங்க. முன்னுக்கு வர்றது, முன்னோக்கி போகிறது அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஒவ்வொரு வினாடியும் ஒரு போராட்டம்தான். ஆனால் ஒவ்வொரு வினாடியையும் நாம் எதிர்கொண்டோம்னா, நல்ல விதத்தில் நம்பிக்கையோடு எதிர்கொண்டோம்னா ஜெயிச்சு காட்டலாங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் சிறு வயதிலிருந்தே போராட்ட குணத்தால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சுற்றி நடக்கிறதெல்லாம் என்னென்னு இப்போ நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம மேலே என்ன தவறு இருக்குது, அடுத்தவங்க மேலே என்ன தவறு இருக்குது, நாம் எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சில முடிவுக்கும் தெளிவுக்கும் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். 6வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்தும் பிள்ளைகள்கிட்ட நிறைய திறமைகள் இருந்தும் பெருசாக முன்னேறாமல், சோபிக்காமல், சம்பாதிக்காமல் இருக்காங்களேங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, நண்பகலுக்கு பின்னர் சிரிச்சிட்டு இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் கிடக்கிறது. ஆமாங்க, எத்தனையோ சுமைகள்ங்க. சின்ன வயசுல இருந்தே சுமந்து சுமந்து தோள்கள்லாம் காப்பு காய்த்து விட்டது.
இதயம் எல்லாமே கெட்டியாகிவிட்டது, இருந்தாலும் இன்னமும் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன, எங்கும் எப்பொழுதும் எத்தனை விதமான சோகங்கள் இருந்தாலும் எத்தனை விதமான துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக சுமந்து கொண்டு வெளியிலே சிரிச்ச முகத்துடன் இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்த்தவங்க அடங்குவாங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் செய்ய வேண்டியதை செய்திருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்துக்காக படிப்புக்காக உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். ஆனால் பெருமைக்காக வரக்கூடிய பொறுப்புகளை ஏற்றுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு திடீர்னு பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி 7 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் நண்பகல் 12 மணி 7 சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதையே நாளை உனக்கு பிறர் செய்வார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தாங்க நாம் நல்லது செய்வோம். 4 பேருக்கு கெட்டது செய்யாமல் 40 பேருக்கு நல்லது செய்துக்கிட்டே இருப்போம். அப்படி நல்லது செய்ய செய்ய ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம மனசில் உருவாகும். நம்ம சுற்றியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு நேர்மறை அதிர்வலைகள் நம்மை சுற்றி சுற்றி வர வர நம்மை சுற்றி எல்லாருமே நல்லவர்களாக வந்து சேர்வார்கள். அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து வைத்து கொண்டு நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, முன்கோபம், பணப்பற்றாக்குறை இதிலேருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பு படுத்துதே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காதா? டாக்டர்கிட்ட போனாலும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு, எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாரு, ஆனாலும் உடம்பு படுத்துதேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு. கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு நல்ல விதத்தில் அமையுங்க. சிலர் ஊரே மாறிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் நல்ல முடிவு தாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள், அதாவது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். திருமணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு, எல்லா வகையிலுமே வெற்றியும் பெறுவதற்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, தண்ணீரில் தவழ்ந்திருந்தாலும் தாமரை இலை தண்ணீருடன் ஒட்டுவதில்லை. நம்மோட சில உறவுகள் இருந்தாலும் அவர்களெல்லாம் உறவுகளாக உணர்வதில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே தாமரை இலையும் தண்ணீரும் போல தான் இருப்பீங்க. பட்டதும் படாதுமாக இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. சிலரிடம் மட்டும்தான் சிலவற்றை பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதுமே ஒரு தெளிவான சிந்தனையுடன் தன்னை ஒரு தியாகியாக, தன்னை ஒரு சித்தராக மனதுக்குள் தெளிந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழசெல்லாம் ஓட விட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12:07 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நண்பகல் 12:07 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. அடுத்தவங்க 1000 உங்களை பற்றி குறை சொல்லிட்டு போட்டோம், ஆனால் உங்கள் நல்ல மனசுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிரபராதியாக தான் இருக்கிறீங்கிறத அந்த நிம்மதியோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:07 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வரும். அதே மாதிரி இன்றைக்கு பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும். அதையும் தாண்டி ஓரளவு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் ஏதாவது குறை சொல்லுவாங்க, கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மரங்கள் கூட இலைகளை இழந்துத்தான் தன்னை புதுப்பிக்கும். அதுபோல் கஷ்டங்கள் தான் நம்மை புதுப்பிக்கிறது. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உண்மைதாங்க. சில உறவுகளை இழந்து, சில உடைமைகளை இழந்து நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கீங்க. கஷ்ட நஷ்டங்கள் தான், காயங்கள் தான் நமக்கு மனப்பக்குவத்தை தருகிறதுங்கிறதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் நல்லதாகத்தான் அது நடக்குங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 4 கிரகம் ராசிக்குள்ளார உட்காந்து சண்டை போட்டுன்னு இருக்குது. இதில் எப்படிங்க அருமையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கெல்லாம் அதையும் தாண்டி உங்களுக்கு ஓரளவு நிம்மதியை தரக்கூடிய அளவுக்கு, வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருந்தாலும் மறைமுகமாக உங்களுக்கு சில உதவிகளை செய்து தான் இருக்கார். ஒரு வரட்டு தைரியம், ஒரு முரட்டு தைரியம் அதை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து உட்கார்ந்து ஜென்ம சனியாக மாறிட்டார். அதனால் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது, சாப்பிடாத மாதிரியும் இருக்குது, செரித்த மாதிரியும் இருக்குது, செரிக்காத மாதிரியும் இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு படுத்துதேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு தோணுங்க. எல்லாரும் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. நம்மளை நாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் கோபமாக பேசுவீங்க, சில நேரங்களில் அவர் இருக்கிறதான சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஆதரவாகவும் சிலர் பேசுவாங்க. கண்ணை கொஞ்சம் பார்த்துங்க, கண்ணில் ப்ரெஷர் வராமல் பார்த்துங்க. மருத்துவரை கொஞ்சம் அணுகிறதும் ரொம்ப நல்லதுங்க. சின்னதாக பல்வலி ஈறுவிக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:07 வரைக்கும் வேலை சுமை இருக்கும், முன்கோபம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:07 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.